இந்த விளாத்திக்குளம் பிரச்சனை நேற்று முனீஸ்வரன் ஒருத்தரை அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. எஸ்பி அவர்கள் பேட்டி கொடுத்திருந்தாரு. இது அரெஸ்ட் நாங்கள் எப்படி பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற விஷயத்தையும் டீட்டெயில்டாக அவர் ரிப்போர்ட்டாக கொடுத்துருந்தாரு. ரொம்ப கிளியர் கட்டாக அவர் நிறைய விஷயங்களை சொல்லியிருந்தார். எந்தெந்த இடத்துல சிசிடிவி மூலமாக இவர் கண்காணித்தோம், எங்கே ப்ராப்ளம் இருக்குது, இவர் என்ன மாதிரியான குற்றவாளி அப்படிங்கிற விஷயத்தை சொல்லியிருக்காங்க. இந்த கைதை எப்படி பார்க்குறீங்க? காவல்துறையோட இந்த சிறப்பான நடவடிக்கை எப்படி பார்க்குறீங்க? காவல்துறை பொதுவாக இந்த மாதிரி வழக்குகளில் ஒரு அழுத்தம் இருக்கும், சமூக அழுத்தம். அப்புறம் இன்னொன்று உடனே பிடிக்கணும், பிடிச்சாகணும்னு. எப்படி அங்கே இருக்கிற பப்ளிக்கு பிளைண்டாக இருப்பாங்களோ காவல்துறையும் அப்படி பிளைண்டாக இருக்கும். கூடுதலாக அவர்கள்ட்ட சில வசதிகள் இருக்கும். அதே நேரத்தில் காவல்துறைக்குன்னு சில ஒரு நாலேஜ் இருக்கும். சரித்திர குற்றவாளியா, இது என்ன டைப்பு, என்ன ஏதுன்னு. அதில் முதல் இது கழுத்து உடைக்கப்பட்டது. அப்போ அந்த கழுத்து உடைக்கப்பட்ட அந்த கொலையாளிகள் கூலிப்படை எப்படி இப்போ கொலை பண்ணணும்னா தலையை வெட்டி சதைச்சிருவாங்க, முகத்தெல்லாம் சதைச்சிருவாங்க. அப்படி பண்ணாலே அது கூலிப்படைன்றது தான் நமக்கு தெரியும். அந்த மாதிரி ஒவ்வொருத்தனுக்கும் ஒவ்வொரு ஸ்டைல் இருக்கும் கொலை பண்ணுறதுல. அதில் கழுத்தை உடைச்சி கொலை பண்ணுறது யார் அப்படின்றத விசாரித்ததாக தகவல். ரெண்டாவது சிசிடிவி இந்த இடத்துக்கு சம்பவத்துக்கு பிறகு என்னென்ன இதுன்னு. அப்போ பைக்கில் ஒருத்தன் போகிறது எடுக்கிறாங்க. பைக்கில் ஒருத்தன் போகிறத எடுக்கிறது பார்க்கும்பொழுது அவனுடைய அடையாளம் இதெல்லாம் வச்சு பார்க்கும்பொழுது ஒரு சரித்திர பதிவேடு குற்றவாளி தெரியுது. அவனுடைய அங்க அடையாளங்கள்லாம் வச்சு பார்க்கும்பொழுது இவன் தான். அதுக்கப்புறம் அவன் அந்த ஸ்டேஷனு லிமிட் எல்லாம் எடுக்கும்பொழுது இவன் ஏற்கனவே ஒரு மூதாட்டியை கொலை செய்து ரேப் பண்ணி கொலை பண்ணி அவனுக்கு பெரிய அளவில் தண்டனை. உச்சநீதிமன்றம் வரைக்கும் போகிற அளவுக்கு பவர் இருக்குது பாருங்க. உச்சநீதிமன்றத்தில் போய் அவன் திருடுறான். ஜாமீனோ ஏதோ தண்டனை நிறுத்தி வைப்போ ஏதோ நடந்திருக்குது. இங்கே என்ன பிரச்சனைனா அந்த வழக்கை அந்த லட்சத்தில் நடத்தியிருக்காங்கன்னு அர்த்தம். ஐஓ அந்த வழக்கை அந்த லட்சத்தில் நடத்தியிருக்காங்க. இவன் தான்றதுக்கு சிம்மனு மற்ற விஷயங்கள் எல்லாமே வச்சு நிரூபிக்கணும். அதில் சட்டப்போ ஏதோ ஒரு விஷயம் அவன் வெளியில் வந்துட்டான். சரி, சரித்திர பதிவேடு குற்றவாளி வெளியில் வந்துட்டான். ஷேடோ போடணுமா இல்லையா? அதான மெயின். அதுவும் இல்லை. லாஸ்ட்டில் அவன் நீங்கள் ஒரு பொண்ணுடைய கனவை சிதைச்சு அந்த குடும்பத்தில் இன்றைக்கி அந்த மகள் இல்லை. அந்த பெண்ணு நன்றாக படிக்கக்கூடிய பெண்ணு, நீட்டுக்காக ப்ராக்டிஸ் பண்ணுற பெண்ணு, ஒரு மருத்துவராக இருக்கணும். இன்றைக்கி அந்த பெண்ணை சிதைச்சிட்டான்.